அப்படிதான். நான் மறுபடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை தர்பார்ல இருந்து துரத்து விட்டுட்டேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேர்மையானவங்களை நேர்மை இல்லாதவங்களோட ஒப்பிட்டு பேசுவான். குருவே யோசிங்க யோசிங்க, பண்டித் ராமகிருஷ்ணனோட நிலைமை எப்படி ஆயிருக்கும்னு. இங்கேயே உட்காந்து பண்டித ராமகிருஷ்ணன் மேல பரிதாபப்படாம என்னால வேற என்ன பண்ண முடியும்? அவனோட அம்மா இந்நேரத்துக்கு அவன் பின்னாடி கட்டையோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? மறுபடியும் உன்னை தர்பார்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்களா? அவங்க அம்மா அவனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் கட்டையால அடிப்பாங்க. ராமகிருஷ்ணா அம்மா அப்படின்னு கத்துவான். திரும்பவும் அடிப்பாங்க. அம்மா திரும்பவும் அடிப்பாங்க. தனிமணி, எனக்கு என்னோட வீட்டுல அவனோட அம்மா ஏன் தெரியுறாங்க? அதுவும் கையில கட்டையோட இருக்காங்க. என்ன ஏதோ அடிக்க வந்த மாதிரி. என்ன மாதிரி பிரம்மடா? பிரம்ம இல்ல, உண்மைதான். அவங்க எங்க கண்ணுக்கும் தெரியுறாங்க. அவங்க நேரடியா வந்துட்டாங்க. மணி, நம்ம குருஜியோட சேர்த்து நம்மள அடி வாங்கறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம். நம்ம குருவை போட்டு துவைக்க போறாங்க. வா ஓடிடுவோம் ஓடிடுவோம். ஏய் தனிமணி, அம்மா 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 கொஞ்சம் இருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? இருக்கிறதுலே பெரிய விஷப்பூச்சி நீதாயா? அப்படி நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. என்ன உனக்கு மனசுல பெரிய சத்ய ஹரிஷ்சந்திரன் நினைப்பா? ஏன் பையன் மேலேயே பழிய போடுறியா? ஐயோ சாரதா, என்ன சொல்லிட்டு நீ? அம்மா வேண்டாம் வேண்டாமா, அம்மா வேண்டாமா வேண்டாமா, அம்மா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அவங்கள அடிக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. உன்னை இந்த விஜயநகரத்துல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். உன்னை மொத்தமா முடிக்க என்னோட இந்த கட்டையே போதும். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க அம்மாவை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. அம்மா அம்மா, இவ்ளோ பெரிய ஞான பண்டிதரை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம். ஐயோ அம்மா, அந்த கிழவனுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? கிழவனா? என்னையா கிழவன் சொன்னீங்க? குருஜி, வயசை பத்தி விவாதம் பண்றதா இல்ல உங்க உயிருக்கு பாதுகாப்பான்னு நீங்க தான் எது முக்கியம் முடிவு பண்ணணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அப்ப ஓடுற வழிய பாருங்க. அம்மா கையால அடி வாங்கினா எலும்பெல்லாம் நொறுங்கிடும். ராமா, நீ இந்த ஆளை நம்பாத. எப்ப பாரு உன் மேல ஏதோ ஒரு பழிய போட்டு உன்னை துரத்தி விடுறதுலே குறியா இருக்கா. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. இன்னும் நல்லா அடிங்க அடிங்க. அம்மா இங்க வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அடே, அவன் எங்க ஓடிட்டு போறான்? அந்த முடியில்லாத மொட்டை மண்டை மேல இந்த கட்டையால நல்லா அடிச்சு நான் அவனை மேல அனுப்ப போறேன். நான் அந்த கிழவனோட வீட்டுக்குள்ள புகுந்து அவனை கொல்ல போறேன். அம்மா, நமக்கு ஏற்கனவே குருஜி வீட்டுல தான் இருக்கும். நீங்க அவரை நல்லா அடிச்சு அவரோட வீட்டுல இருந்தே அவரை துரத்தி விட்டுட்டீங்க. நல்லதா போச்சு. அந்த கிழவனை வெளியவே இருக்க விடு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்? அவனை அரசபில இருந்து வேற துரத்தி விட்டாங்க. மகாராஜா கிட்ட மறுபடியும் அவன் எப்படி பேச போறான்? எனக்கு தெரியல. ரெண்டு நாள் கூட உங்க வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதா? எப்ப பாரு அந்த அரசவையில இருந்து உங்களை துரத்தி விட்டுட்டே இருக்காங்க. மகாராஜா கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? ஐயோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மகாராஜாவும் என்னைக்காவது போய் சொல்லிருப்பாருல்ல. நான் அதைத்தான் அங்க சொல்ல வந்தேன். ஆனா அவருக்கு என்னையே போய் சொல்றேன்னு சொல்லி அங்க இருந்து என்ன அனுப்பி விட்டுட்டாரு. மகாராஜாவும் போய் சொல்லுவாருன்னு இப்ப நீ அந்த விஷயத்தை எப்படி நிரூபிக்க போற? தெரியல. லாமா, நீ மகாராஜா கிட்ட விடையே இல்லாத கேள்வியை கேளு. அவர்கிட்ட அதுக்கு விடையே இருக்க கூடாது. எப்படின்னா, கோழி முதல்ல வந்துச்சா இல்ல முட்டையானு? என்ன? ஐயோ, மகாராஜா முதல்ல கோழி தான் வந்துச்சுன்னு சொன்னாருன்னா அது போய் தானே? இல்ல முட்டை வந்துச்சுன்னு சொன்னா அதுவும் போய்.
அடடா, என் அறிவாளி நண்பனை பாத்தீங்களா? அப்பா, அந்த நொடியே மகாராஜா முட்டையை எடுத்து என் மண்டை மேல உடைச்சு என்ன கோழியா மாத்திருவாரு. அமைதியாரு. எழுப்புங்க. எதை? முட்டையா? சிச்சி சிச்சி சிச்சி. அட அது இல்ல, கேள்வி எழுப்புங்க. அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னா, எந்த ஆம்பளையாலையும் அதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பே இருக்க கூடாது. எந்த மாதிரி கேள்வி? எந்த மாதிரினா, மகாராணி இதுக்கு முன்ன பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்களா இல்ல இப்ப பாக்க அழகா இருக்காங்களா? ஒருவேளை மகாராஜா அவங்க இதுக்கு முன்னாடி தான் அழகா இருக்காங்கன்னு சொன்னா, அப்போ மகாராணிங்க கோவப்பட்டு இப்ப நாங்க அழகா இல்லையான்னு கேட்பாங்க. ஒருவேளை மகாராஜா அப்படியும் இல்லாம அவங்க இப்பதான் அழகா இருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அவங்க அதுக்கும் கோவப்பட்டு அப்ப நாங்க இதுக்கு முன்னாடி அழகா இல்லையான்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான நிலைமையில மகாராஜா போய் சொல்லிதானே ஆகணும். அப்ப நீங்களும் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். மகாராஜாவும் உங்களை அரசவையில திருப்பி சேர்த்துப்பாரு, அதுவும் ராஜ மரியாதையோட. அருமை, ரொம்ப அருமை. ஆனா அதுக்கப்புறம் மகாராணிங்க 2 பேரும் என் மேல பயங்கரமா கோவப்பட்டு என்ன நல்லா உதைச்சு தர்பார்ல இருந்து வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அடடா, நீங்க எல்லாம் சொல்றத கேட்டேன்னா மகாராஜா என்ன நிச்சயமா அரசவையில சேர்த்துக்கவே மாட்டாரு. அதோட எனக்கு பெரிய தண்டனையும் கிடைக்கும். உங்க யாரோட யோசனையும் எனக்கு தேவையில்லை. ஒருவேளை அப்படி இருந்தா நீ மகாராஜாவை நேர்ல பார்க்கவே முடியாதே. அவரை நீ நேரடியா போய் பார்க்கலனா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ எப்படி சொல்லுவ? தெரியலையே. என்ன ஆக போகுதோ? வணக்கங்க. ஐயா, நான் மஞ்சித். இதனோட மனைவி மஞ்சித். நீங்க 2 பேரும் யாரு? மஞ்சித் மஞ்சித். நாங்க 2 பேரும் பஞ்சாப்ல இருந்து விஜயநகரத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, இந்த புத்தாண்டுக்கு எங்க கிராமத்துல பண்டிகை கொண்டாடுறோம். நீங்க புத்தாண்டை இனிப்போடு தான் கொண்டாடுவீங்களா? ஆனா நாங்க விஜயநகர்ல எப்பவுமே விளையாடிட்டே கொண்டாடுவோம். இல்லடா கண்ணா, அது அப்படி இல்ல. அது எங்களோட அறுவடை செய்யற பண்டிகை. அதனாலதான் நாங்க போகும்போது மொத்த விஜயநகரத்துக்குமே இந்த இனிப்பை பகிர்ந்துட்டு போலான்னு இருக்கோம். அப்படிதானங்க? ஆமா ஆமா, பார்வதி தேவியோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும்னு தான் நாங்க வேண்டிக்கிறோம். பார்வதி தேவின்றது உங்க பஞ்சாப் மகாராணியோட பேரா என்ன? என்ன சொல்ற கண்ணா, உங்களுக்கு அவங்கள தெரியாதா? பார்வதி தேவி யாருன்னா இந்த மொத்த உலகத்தோட மகாராணி. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. உங்களுக்குள்ள, எனக்குள்ள, அப்புறம் இந்த இனிப்புக்குள்ள, இந்த கண்ணாடிக்குள்ள, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கண்ணாடிக்குள்ள பார்வதி தேவியா? இருக்கலாம். கண்ணாடிக்குள்ள, பாத்திரக்குள்ள, எல்லா இடத்துலயும் பார்வதி தேவி இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்பிக்கையோட யாரெல்லாம் பார்வதி தேவியை நினைச்சு வேண்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. தரிசனம் கொடுப்பாங்க. அது இல்லங்க, பார்வதி தேவி வாழ்கன்னு சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. பார்வதி தேவி வாழ்க! பார்வதி தேவி வாழ்க! பார்வதி தேவி வாழ்க! எனக்கு புரியுது. பார்வதி தேவிங்கிறது எங்களோட தேவியாம்பாள் சாரதா. வட இந்தியால பார்வதி தேவி, தென்னிந்தியால மீனாட்சி, கிழக்குல மகாகாளி. இப்ப புரியுதா பார்வதி தேவி யாருன்னு? உங்களோட அம்பாள் தான் எங்களோட பார்வதி தேவி. எல்லாரும் ஒரே கடவுள் தான். வாழ்க பார்வதி தேவி! வாழ்க பார்வதி தேவி! இனிப்பு எடுத்துக்கோங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க தேவி! நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. கண்ணாடிக்குள்ள பார்வதி தேவி இருக்காங்களா? தீர்வு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது ராமா? என்னோட வாதத்தை நிரூபிக்க எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு பந்து. அப்படின்னா கஷ்ட காலம் இனிமேதான் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடு ராமா. இப்ப நீ என்ன பண்ண போறியோ? அமைதியாரு. சாரதா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? எந்த மாதிரியான உதவி? முதல்ல நீ எனக்கு இத சொல்லு. நீ எனக்கு உதவி பண்ணுவியா இல்ல பண்ண மாட்டியா? நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பேசிட்டு போன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சத்தமா சொல்லுங்க. பார்வதி தேவி வாழ்க! எல்லாரும் சொல்லுங்க. பார்வதி தேவி வாழ்க! சேர்ந்து சொல்லுங்க. பார்வதி தேவி வாழ்க!
மகாராஜா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம விஜயநகரத்தோட முத்து மிகவும் பிரபலமானது. இதுக்காகவே பஞ்சாப் பிரதேசத்திலிருந்து ஒரு வியாபாரி உங்களை பார்க்கறதுக்காக விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. மகாராஜாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா கண்டிப்பா உடனே அவங்கள வர சொல்லுங்க. சரி மகாராஜா. அருமை, அருமையா ஆடுனீங்க ரெண்டு பேரும். அன்பான வணக்கம் மகாராஜா. என் பேரு மஞ்சித். அப்புறம் இவங்க நான் இவரோட மஞ்சித். ஆமா ஆமா. உங்க ரெண்டு பேரோட பேரும் மஞ்சிதா? ஆமா மகாராஜா, என்னோட பேரு மஞ்சித் சிங், இவங்க மஞ்சித் கௌர். கேட்கவே அருமையா இருக்குல்ல? அது நான் அவளுக்காக பிறந்திருக்கா, அவ எனக்காக பிறந்திருக்கா. ஆமாங்க. அப்பப்ப பெரிய பிரச்சனையே வரும். அம்மா சொல்லுவாங்க மஞ்சித் போய் சப்பாத்தி பண்ணுன்னு. நானும் போய் சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறமா தான் தெரிய வரும் அம்மா மஞ்சித் கௌர சப்பாத்தி பண்ண சொல்லிருக்காங்கன்னு. பாவம், ஒரு தடவை இவ ரொம்ப அழுதுட்டா. ஏன் ரொட்டி தீஞ்சிடுச்சா என்ன? இல்ல பெரியவரே, அந்த கதை எப்பவோ முடிஞ்சு போச்சு. இது புது கதை. ஒரு நாள் என்னாச்சுன்னா, என்னோட அண்ணன் கலப்பைய எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வர சொல்லி இருந்தாரு. பாவம், இவளால தூக்க முடியல. இவ அழ ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் இருக்கும்போது எதுக்கு எங்க அண்ணன் இவள கலப்பைய கொண்டு வர சொன்னாங்கன்னு தான். நான் போய் கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னா, டே மஞ்சித்து, நான் அவளை இல்ல உன்னை தான் எடுத்துட்டு வர சொன்னேன்னு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது. அற்புதம். ராஜகுரு, நம்ம நாட்டுல இருக்க ஒவ்வொரு பாஷையும் ரொம்ப அழகா இருக்குல்ல? கண்டிப்பா சுலபம் இல்ல, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்ப சொல்லுங்க மஞ்சித், என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பதில் சொல்லுங்க. என்ன நீ உங்ககிட்ட தானே பேசுறாரு, நீயே பதில் சொல்லு. நான் உங்க ரெண்டு பேரையும் தான் கேக்குறேன். யாராவது பதில் சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா. அது விஷயம் என்னன்னா, நாளைக்கு எங்க ஊர்ல புத்தாண்டு திருவிழா இருக்கு. அதனால விஜயநகர்ல இருக்கிற உங்க எல்லாருக்கும் இனிப்ப பகிர்ந்து கொடுத்துட்டு போலான்னு எனக்கு தோணுச்சு. அதானே? ஆமாங்க மகாராஜா, நாங்க உங்களுக்காக எங்க ஊர்ல விசேஷமா பண்ற பானத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை எடுத்துட்டு வாங்க. இது பாருங்க. இது எங்க எல்லாருக்காகவும் தானே? வேடிக்கையா இருக்குல்ல? இல்லங்க இல்ல, இது வெறும் மகாராஜாக்கு தான். இது மொத்தத்தையும் எங்க ஊர்ல சின்ன பசங்க தூங்கிட்டே கூட குடிச்சிருவாங்க. மொத்தத்தையுமா? ஆமாங்க மகாராஜா, நீங்க இதை குடிச்சீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்குமா? என்ன சொல்றீங்க மகாராஜா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இதை குடிக்கும் போதே உங்க மனசு திருப்தி ஆயிடும். ஓ, அருமை. கொடுங்க, குடிச்சு பாக்குறேன். போங்க போங்க. மணி, இருக்கிற இவ்வளவு பானத்தையும் மகாராஜா எப்படி தனியா குடிப்பாரு? நாம தான் இருக்கோம்ல, குடிச்சு உதவி பண்ணுவோம். வா வா வா. நெல்லுங்கடா முட்டாளுங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இங்கேயே நெல்லுங்க. நன்றி. இது மொத்தமும் எனக்கா? ஆமா மகாராஜா, மொத்தமும் உங்களுக்கு தான். அருமை. குடிக்கிறாரு. ஆமாங்க. அருமை.
உண்மையாவே ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன சொன்னீங்க? நான் கூட புரியலன்னு சொன்னேன். இல்ல மகாராஜா, நல்ல ஜில்லுன்னு திருப்தியா இருக்கும். ஜில்லுன்னு திருப்தியா இருந்தது. இத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மகாராஜா, நாங்க இத லஸ்ஸின்னு சொல்லுவோம். நான் ருசி, நீங்க ருசி, சேர்ந்து குடிப்போம் லஸ்ஸி. மகாராஜா, நாங்க உங்களுக்காக சுத்தமான நாட்டு பசு நெய்ல செஞ்ச லட்டுவை கொண்டு வந்திருக்கோம். அதை கொண்டு வாங்க. அருமை. நீங்க எங்களுக்காக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த பாத்திரத்தை உங்க அன்பளிப்பா நினைச்சு நாங்களே இத வச்சுக்கிறோம். அது என்னோட பாக்கியம் மகாராஜா, நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட தரப்புல இருந்து மகாமந்திரி. மகாராஜா, இது தென்னிந்தியாவோட முத்து, உங்களுக்காக ஏன் தரப்புல இருந்து. நன்றி மகாராஜா. உங்களோட இந்த நல்ல மனசை பத்தி நாங்க கேள்விதான் பட்டிருந்தோம். இப்ப அத கண்ணால பாத்துட்டோம். இது என்னோட அதிர்ஷ்டம் தான் மகாராஜா. நீ என்ன சொல்ற? ஆமாங்க, இப்ப நம்ம மகாராஜா பார்வதி தேவிய தரிசனம் பண்ணிதான் ஆகணும். ஆமா ஆமா. இந்த பார்வதி தேவி யாரு? உங்களுக்கு பார்வதி தேவி தெரியாதா? மகாராஜா, நீங்க யார தேவி அம்மான் கும்பிடுறீங்களோ நாங்க அவங்களதான் பார்வதி தேவின்னு சொல்றோம். ஓ ஓ, அப்படின்னா நீங்க எங்களோட அம்பால தான் தரிசனம் பண்ண வைக்க போறீங்களா? ஆமாங்க. அது எப்படி சாத்தியம்? அம்பாள் தன்னோட தரிசனத்தை அவ்வளவு சுலபமா கொடுக்க மாட்டாங்களே. நம்ம பார்வதி தேவி எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நான் நினைச்சா அவங்க இங்கேயும் வருவாங்க. வியாபாரி, அப்ப நீங்க சொல்ல வர்றது அம்பாள் எங்க எல்லார் முன்னாடியும் வந்து தரிசனம் கொடுப்பாங்கன்னா? ஆமாங்க. என்னால பண்ண முடியாதத இவங்க பண்ண போறாங்களாம். உங்களால பண்ண முடியாத விஷயத்த அத இவரு நீங்க இப்படின்னு பண்றதுக்குள்ள முடிச்சிருவாரு. என்னங்க? ஆமா ஆமா. ஆனா நீங்க இந்த தர்பாருக்குள்ள பார்வதி தேவியை எப்படி கூட்டிட்டு வருவீங்க? அவர் சொன்னதை கேட்டியா மகாராஜா? இது என்னோட வேலை. இது என்கிட்டயே விட்டுருங்க. நாளைக்கு நடக்க போற புத்தாண்ட முன்னிட்டு பார்வதி தேவி உங்க எல்லாருக்குமே தரிசனம் கொடுக்க போறாங்க. இது இந்த மஞ்சித்தும் அப்புறம் என்னோட மஞ்சித்தும் கொடுக்கிற வாக்கு. சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? பார்வதி தேவி வாழ்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வாழ்க பார்வதி தேவி. சேர்ந்து சொல்லுங்க. வாழ்க பார்வதி தேவி.